ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நம்ம டேஸ்டி சாம்பார், மேங்கோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதாவது மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் அல்லது ஸ்டோர் பாட் எதுவுமே ஆட் பண்ணல. சாம்பார் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சது. ஒன்லி வீட்டில் உள்ள மசாலாஸ் யூஸ் பண்ணி பண்ணினது தான். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் இந்த கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம கடையில் உள்ள எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. கடையில் நிறைய சாம்பார் மசாலாஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் எப்போவுமே அதை யூஸ் பண்ண வேண்டான்னு என்னோடய இது. ஸோ அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமே நம்ம வீட்டில் உள்ள இருக்கிற ஆர்டினரி மசாலாஸ் வச்சே யம்மியாக ஒரு சாம்பார் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரைஸோடு ஊற்றி சாப்பிடலாம். ஸோ அழகாக ரேடிஷ்லாம் அழகாக இருக்குது. ஸோ இந்த சாம்பாரை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் உங்களுக்கு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இன்னுமே அதோட இது தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஈவன் வீட்டில் கூட சாம்பார் பவுடர்னு எதுவுமே இல்லை, நார்மல் மசாலாஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப குட் ஃபார் பிகினர்ஸ். இப்போ பிகினர்ஸ்டெல்லாம் சாம்பார் பொடின்லாம் அவங்களுக்கு சில பேர் வீட்டில் கொடுத்து விட்டுருப்பாங்க, பட் சில பேர் வீட்டில் கொடுக்காத வீட்லேயும் இருக்கும். ஸோ அவங்க சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு ஒண்டர் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் வச்சே இந்த 5 பவுடர்ஸ் தான் நமக்கு குக்கிங்லேயே பேசிக். இதை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ரெசிபீஸ்க்கு நம்ம இந்த பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 5 பவுடர்ஸ் தான் மேண்டேட்ரியான பவுடர்ஸ். இது இல்லாத வீடே இல்லை. ஸோ இந்த 5 பவுடர்ஸ் வச்சு தான் நம்மளும் இப்போது இந்த சாம்பாரை பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க கடுகு தான், வீட்டில் இருக்க வெந்தயம் தான். ஸோ எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது இப்போ நியூலி மேரிட் பீப்புள், ஸோ அவங்க ஒரு சாம்பார் வைக்க கேர்ள்ஸ் அல்லது லேடிஸ்க்கு ஆசை இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சரி நம்மளும் ஒரு சாம்பார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சே ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட மாங்காய் இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் தட். மாங்காய் ஒரு மேண்டேட்ரி கிடையாது. மாங்காய் இல்லைன்னா நீங்கள் பேசிக்காக ஆக்சுவலி சின்ன ஒரு கொட்டை புளின்னு சொல்லுவாங்க, ஒரு கொட்டை புளி தான் ஆட் பண்ணுறாங்க சாம்பாருக்கு. கொஞ்சமாக புளியும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிட்டாலே போதும், சாம்பாருக்கு தேவையான புளிப்பு கிடச்சிரும். ஸோ நான் இன்றைக்கி மேங்கோ ஆட் பண்ணனால அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ மாங்காய் வச்சு தான் சாம்பார் வைக்கணும்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே புளி இருக்கும். பிகினர்ஸ் வீட்டில் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு புளி ஒரு தக்காளி இல்லாத வீடு இருக்காது. ஸோ அதில் கொஞ்சோண்டு ஒரு கொட்டை தான் புளி எடுக்கணும். அதை லைட்டாக நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை வாட்டரையும் ஒரு தக்காளியையும் நம்ம அந்த காயோடு சேர்த்து வெட்டி போட்டோன்னா ஸோ அதுவுமே பெஸ்ட்டு சாம்பார் தான். ஸோ பிகினர்ஸ்க்கு நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிகினர்ஸ்க்குள்ள ரெசிபி தான். அட்வான்ஸ் பீப்புள் இதை வரைக்கும் சூப்பராக இன்னும் டேஸ்டியாக வைப்பீங்க. ஐ நோ அபவுட் தட். ஏகப்பட்ட சாம்பார் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு சூட் ஆகிற ஒரு ரெசிபி. இப்போ நான் பண்ணது வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சாம்பார் பண்ணலான்னு. ஸோ ஒன்றுமே இல்லைனா இப்போ முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாம்பார் கூட வைக்கலாம் இந்த வெஜ்ஜீஸ்க்கு பதிலாக. இப்போ உங்கள் வீட்டில் கேரட் தான் இருக்குது, ஒரு பொட்டேட்டோ தான் இருக்குன்னா அவ்வளவுமே போதும் நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு. ஒரு கேரட் ஒரு பொட்டேட்டோ வச்சு கூட நம்ம சாம்பார் வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பிகினர்ஸ்க்காக இதை சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இப்போது ஒரு பவுலில். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். எல்லாம் பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க.